வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு தீவுல நடக்கிற போட்டியை பத்தி பார்க்க போறோம். இந்த போட்டியில சும்மா யாருனாலும் போய் கலந்துக்கிட முடியாது. அவங்களா பார்த்து தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் மட்டும்தான் போக முடியும். அவங்க தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான திறமையும் வித்தியாசமான ஃபைட்டிங் ஸ்டைலும் இருக்கும். ஆனா அந்த தீவுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இங்க வந்தவங்களுக்கு தனித்துவமான திறமை மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தரும் தனித்தனி மோட்டிவோட இந்த தீவுக்குள்ள வந்திருக்காங்கன்னு. அப்படி அந்த தீவுக்குள்ள என்ன இருக்கு, மோட்டிவோட வந்திருக்கிற இவங்க யாரு அப்படிங்கிற பத்தி தான் இன்னைக்கு படத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற படத்தோட பெயர் டெட் ஆர் அலைவ். படத்தோட முதல் சீன்லயே பிரின்சஸ் ஒருத்திய காமிக்காங்க. இவ பேர் இளவரசி கசுமி. இவளுடைய தம்பி இறந்து போயிட்டு சொல்றாங்க. ஆனா அவனோட உடம்பு கிடைக்காத வரை அவன் இறந்ததை நான் நம்ப மாட்டேன், அவனை தேடி போக போறேன்னு ஒத்த காலில் நிக்கா. ஆனா இவளுடைய பர்சனல் பாடி கார்டு, இவளுடைய தம்பியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் பேர் ஹயபுசா. அவன் என்ன சொல்றான்னா, நீங்க இந்த நாட்டோட இளவரசி, நம்ம மக்களை வழி நடத்த நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, நீங்க இந்த அரண்மனையை விட்டு வெளியே போக கூடாதுங்கிறதான் ரூல்ஸ், அதை மீறி போக பார்த்தா நம்மளுடைய செக்யூரிட்டி கார்டுகளே உங்களை கொன்றுவாங்க அப்படிங்க. ஆனா அதை கேட்காத கசுமியோ, நான் தானே நாட்டோட இளவரசி, எனக்கு என்ன விருப்பமோ அதைத்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையை விட்டு வெளியே வரா. அங்க உள்ள படை வீரர்கள்லாம் அவளை மறிச்சு நிக்காங்க. மெல்ல இறங்கி அவங்க மத்தியில நடந்து போவ திடீர்னு ஒரு வாள் பாஞ்சு வருது. அதை பார்த்த கசுமி பக்கத்துல இருந்து ஒரு வீரனோட வாளை எடுத்து சட்டுன்னு தட்டி விட்டு ஒரு ஸ்டான்ஸ்ல வந்து நிக்கா. பார்த்தா இவளை கொல்றதுக்கு அந்த படையை சேர்ந்த பெண் வீராங்கனை ஒருத்தி எதிரில் வந்து நிக்கா. அவ பேர் அயானே, நம்ம இளவரசியோட தம்பியோட காதலி. நான் என் தம்பியை கண்டுபிடிச்சு கொண்டு வரதான் போறேன், என் வழியில நிக்காத அப்படின்னு சொல்ல, என்னதான் உங்க தம்பியை நான் காதலிச்சாலும் அவனை கொண்டு வர்றதுக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னாலும் உங்களை இந்த அரண்மனையை விட்டு தாண்ட விட மாட்டேன், நீங்க சொல்ற எந்த உத்தரவையும் ஃபாலோ பண்ணுவேன், ஆனா அந்த அரண்மனையை விட்டு வெளியே காலடி எடுத்து வச்சா வெட்டி ஏன் வெட்டுதான் அப்படிங்க. ஓ அப்படியா சங்கதி அப்படின்னு நினைச்ச கசுமி எல்லாரும் மண்டி போட்டிருக்கப்போ சட்டுன்னு வாழை அங்க உள்ள கோட்டைச்சவுல ஏவிட்டு மண்டி போட்டிருந்தவங்க முதுக மாடிப்படி ஆக்கி அது மேல ஓடி செவுத்துல குத்தி இந்த வாழ ஒரு எவ்வி கோட்டைச்சவரையே தாண்டி போயிடுறா. அது மலை உச்சியில இருக்கிற கோட்டை போல இருக்க. அப்படியே பள்ளத்தாக்குள்ள இவ பாய பின்னாடி உள்ள பேரசூட் ஓப்பன் ஆகுது. அப்போ DOA அப்படின்னு எழுதின ஒரு கத்தி சரசரன்னு பறந்து வந்து இவ கையில நிக்குது. பார்த்தா உங்களை இந்த காம்படிஷனுக்கு இன்வைட் பண்றோம் அப்படின்னு அதுல தெரியுது. அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஆப்பிரிக்கா கடல் பகுதியில போயிட்டு இருக்கிற ஒரு போட்டை காமிக்காங்க. அதுல ஒரு பொண்ணு தலைகீழ படுத்து பலூன் ஊதிட்டு இருக்கா. இவ பேர் டீனா. அவங்க அப்பா அங்க அமெரிக்கால இருந்து போனை போட்டு, என்னம்மா நீ WWE வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பெல்ட்டே தூக்கி போட்டு எனக்கு ரெஸ்லிங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டியா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, சும்மா அடிக்கிற மாதிரியும் அடி வாங்கிற மாதிரியும் பொய்யா என்னால் நடிக்க முடியாது, உண்மையா அதான் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இவளுடைய 10 கோடி ரூபாய் போட்டை பார்த்த கடற்கொள்ளையர்கள் 5 பேர் அதை ஆட்டைய போடுறதுக்காக அங்க போட்ல வராங்க. அதை பார்த்த சார்லியோ, எப்ப ஒரு சின்ன வேலை வந்துட்டு இருங்க கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சவ அந்த கொள்ளையர்கள் போட்ல ஏறுற வரைக்கும் அசால்ட்டா படுத்து கிடக்கா. ஆனா ஏறினதுக்கு அப்புறம் ஒருத்தனையும் வெளியே போடாம பிடிச்சி ஜூஸ் புளிஞ்சு விட்டுருதா. இவ ரெஸ்லிங் ஃபைட்டிங் ஸ்டைல்ல எக்ஸ்பர்ட். எல்லாவனையும் அடிச்சு தண்ணிக்குள்ள தூக்கி போடவும் சரட்டுன்னு அங்க அந்த DOA கத்தி பறந்து வந்து போட்ல குத்துது. அதை பார்த்த உடனே சந்தோஷத்துல காம்படிஷனுக்கு கிளம்பி போறா. அதுக்கு அடுத்த சீனை கட் பண்ணி காமிச்சா 5 ஸ்டார் ஹோட்டல்ல அனல் பறக்கிற வெண்ணில குளிச்சுட்டு வெளியே வரா பேபி. வெளியே வந்து பார்த்தா இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் போலீஸ் டீமை கூப்பிட்டு வந்து நிக்காரு. பேங்க்ல கொள்ளையடிச்ச காரணத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இவளை தூக்க வந்திருக்காரு. அவ ரூமை செக் பண்ணி பார்த்ததுல இவ பேங்க்ல கொள்ளடிச்ச காசு எல்லாமே ஒரு சூகேஸ்குள்ள இருக்கு. அதை பார்த்த பேபியோ, அந்த சூகேஸ் ஏங்குள்ள கிடையாது மேக்ஸுக்குள்ளது அப்படின்னு வேற ஒருத்தன் பேர சொல்றா. ஆனா இன்ஸ்பெக்டரோ, அந்த மேக்ஸ் தான் நீ இங்க இருக்கு, இந்த காசு இங்க இருக்குன்னு போட்டு கொடுத்தான். உன் கூட்டாளினா அவையே உன்னை போட்டு கொடுக்க போறான், இந்த கதையெல்லாம் என்கிட்ட விட்டுக்கிட்டு இருக்காத, ட்ரெஸ்ஸை போட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பும் அப்படின்னு சொல்றாரு. இவ ட்ரெஸ்ஸை போடுற அழகா பார்த்தே நம்ம இன்ஸ்பெக்டருக்கு கண்ணு இழுத்த ஆரம்பிச்சிருது. அப்போ பேபி இன்ஸ்பெக்டர்கிட்ட அங்க உள்ள உள்பாடி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல அவரும் அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு போறாரு. அவர் பக்கத்துல போவோம் பந்துகள்ல ஒரே மிதி. அவ கொடுத்த குடுப்புல உள்பாடி மேல பறக்க அது கீழே வந்து விழுறதுக்குள்ளயும் அங்கிருந்த போலீஸ் எல்லாரையும் அடிச்சு மலத்திடுறா. ஏதோ பாடியை ஏர்லயே கேட்ச் பிடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போ லிப்ட் ஏறா. லிப்ட்ல ஒரு கிழவர் 8வது ஃப்ளோர்ல ஏறினவ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இறங்கி போறப்போ கிழவரோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா. லிப்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்குன்னு செக்யூரிட்டி கார்டு ஓடி வந்து பார்த்தா அந்த கிழவனை சூகேஸ்ல போட்டு அடைச்சிட்டு அவர் ட்ரெஸ்ஸை போட்டு ஏசாடுறா. இது எல்லாத்தையும் இவளோட கூட்டாளி ஸ்மித்ங்கிறவன் ஒளிஞ்சிருந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். பைக்ல அவ ஏறி பறந்து போவ அப்ப அவ பைக்லயும் வந்து குத்துது DOA பத்திரிகை. இந்த மாதிரி 3 வீரதீரமான பெண்கள் DOA காம்படிஷனுக்கு அழைக்கப்பட்டிருக்க. அங்க கசுமி இளவரசியோட கோட்டையில அந்த அயானே இருக்காளே, அவளை ஒரு ராஜகுரு நம்ம இளவரசி கோட்டையை விட்டு வெளியே போயிட்டா. இனிமேல் அவ இளவரசி கிடையாது, அவ ஒரு ஓடுகாலி. நம்ம பாஷையில சொல்லணும்னா அவ ஒரு ஷினோபி. அவளை விடாத, தேடி பிடிச்சு அவளை கொன்றுன்னு அயானேவை அனுப்பி விடுறாரு. அடுத்த சீன்ல அந்த காம்படிஷன் நடக்கிற தீவை நோக்கி போயிட்டு இருக்க பிளைட்டை காமிக்காங்க. அதுக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க எல்லாரையும் அந்த பிளைட் அந்த DOA தீவுக்கு கூட்டு போகுது. அப்போ பிளைட்ல டிவில வந்த ஒரு பொண்ணோ, எங்க காம்படிஷன்காரரா உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம், உங்கள ஒருத்தர் கடைசி வரை யார் நின்று ஜெயிக்கீங்களோ அவங்களுக்கு 10 மில்லியன் பிரைஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ பேரு ஹெலனா. இவளோட அப்பா தான் இந்த DOA காம்படிஷனே கண்டுபிடிச்சவர். அப்போ அந்த பிளைட் உள்ள ஒவ்வொரு ஆளுகளையும் காமிக்காங்க. நம்ம டீனா இருக்கால, அவ ஒரு பல்கான பாஷா பக்கத்துல உட்கார்ந்துருக்கா. அது யாருன்னு பார்த்தா இவளுடைய அப்பா. போன்ல பேசிட்டு இருந்தாரு, அவர் தான். எப்பா நீ அப்பா இங்க வந்து அப்படின்னு கேட்டா, உனக்கு எப்படி DOA பத்திரிக்கை வந்துச்சோ அதே மாதிரி எனக்கும் வந்துச்சு, நானும் வந்தேன் அப்படிங்கிறது. இவங்க பேசிட்டு இருக்கப்போ அங்க மோஹாக்கு மொட்டை ஒருத்தன் வந்து நம்ம டீனாட்ட வம்பளுக்கான்.
அதை பார்த்த பல்க் பாஷா கடுப்பாவே எப்பா சும்மா இருப்பா இவெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லிட்டு டீனாவே சாந்தப்படுத்தி விட்டுறதா. அந்த பக்கம் இளவரசி கசுமியை பக்கங்க அவ பக்கத்துல நம்ம ஹயாபுசா வந்து உட்காடுறான். ஏழு நீ எங்களை இங்க வந்து அப்படின்னு கேட்டா இவனுக்கும் பத்திரிக்கை வந்துச்சுங்க. இவங்க மட்டும் இல்ல ஜோடியா வந்தது நம்ம பேபியும் மேக்ஸும் தான். அதை பார்த்த பேபியோ இல்லை போலீஸ்ட மாட்டி விட்டு நீ பாட்டுக்கு இங்க வந்துட்ட பத்தியா இந்த போட்டியில ஜெயிக்கிற காசை ஒரு பைசா கூட உனக்கு தரமாட்டேன்றதா. இப்படியே இவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கப்போ டிவில வந்த ஹெலனாவோ நீங்க இப்ப டிஓஏ தீவுக்கு மேல இருக்கீங்க சட்டுன்னு சீட்டு கடியில் உள்ள பேராசூட் எடுத்துட்டு பிளைட்ல இருந்து குதிச்சிருங்க அப்படின்றதா. உடனே எல்லாரும் பேராசூட்டை தூக்கிட்டு குதிக்கிறாங்க. அதுல நம்ம கசுமி டீனா பேபி 3 பேரும் ஒரே இடத்துல லேண்ட் ஆகுறாங்க. இவங்க குதிக்கிறதுக்கு முன்னாடி ஹெலனா இன்னொரு ரூல்ஸ் சொன்னா இன்னைக்கு சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆகுறதுக்குள்ள தீவுக்குள்ள எங்க இருந்தாலும் டிஓஏ காம்பவுண்டுக்குள்ள வந்துடணும். அப்படி வரலனா அவங்க டிஸ்குவாலிஃபைடு. ஆனா இவங்க லேண்ட் ஆன இடம் பாத்தீங்கன்னா ஒரு மலையோட அடிவாரம். அந்த மலைக்கு மேல ஏற மரக்கட்டைகளால செய்யப்பட்ட பெரிய டவர் ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு கயிறு வேற ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு. நம்ம பொண்ணுங்க 3 பேரும் போட்டி போட்டு செல்லுன்னு மேல ஏறி போயிடுறாங்க. ஆனா கரெக்டா மேல் மட்டத்துல கால் எடுத்து வைக்கிறப்போ கால் இடையில் நம்ம இளவரசி கசுமி பள்ளத்துக்குள்ள விழ பார்த்தா சட்டுன்னு பேபியும் டீனாவும் சேர்ந்து சங்கிலி போட்டு அவளை பிடிச்சிடுறாங்க. அப்ப தலைகீழ தொங்குற கசுமி சைட்ல பார்த்தா அயானை நின்னுகிட்டு இருக்கா. இவங்க எப்படியோ இவ்வளவு மேல இழுத்துறாங்க. மேல போய் பார்த்தா மேக்ஸ் நிக்கான். என்னப்பா இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்னு அவன் நக்கலா கேட்க அப்ப அங்க ஹெலினா வந்து இவங்களை அந்த டிஓஏ தீவு வில்லேஜுக்குள்ள கூட்டு போறா. பார்த்தா உலகத்துல யாருக்குமே தெரியாம மறைவுல ஒளிஞ்சிருக்கிற தீவு அது. அந்த தீவுக்குள்ளேயே அவங்க வாழ்றதுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் இருக்கு. இவங்க 3 பேர் தான் அங்க கடைசி வந்தது போல இருக்க. பிறகு அவங்களையும் மத்த வீரர்களையும் சேர்த்து கூட்டு போய் இந்த மொத்த காம்படிஷனையும் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்க டாக்டர் டோனவன் முன்னாடி போய் நிப்பாட்டுறாங்க. அப்பா அவர் ஸ்பீச்சை கொடுக்காரு. டிஓஏ கேமை கண்டுபிடிச்சவரு டக்ளஸ்ங்கிற ஒருத்தர் என்னுடைய நெருங்கிய நண்பரு மற்றும் இல்லாம நம்ம ஹெலினாவோட ஐயா. ஆனா அங்க ஐயா பாவம் இப்ப மேல போய் சேர்ந்துட்டாரு. அவரோட இடத்துல நான் தான் இந்த கேம் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவரு கேம்ஸோட ரூல்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பிறகு அந்த வீராங்கனை எல்லாரையும் லேபுக்கு அனுப்பி அவங்க மொத்த உடம்பையும் ஸ்கேன் பண்ணி பிசிக்கல் டெஸ்ட் எடுக்காங்க. இது இந்த காம்படிஷன் ஆரம்பிச்சு 10வது வருஷங்கிறனால ஸ்பெஷல் கெஸ்டா இந்த காம்படிஷனை உருவாக்குன டக்ளஸோட பொண்ணு ஹெலினாவும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறப்பல இருக்க. அவளுக்கும் டெஸ்ட்டை போடுறாங்க. அவ உடம்ப ஃபுல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்க. பின்னாடி டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒருத்தன் உட்காந்து கம்ப்யூட்டர்ல அவளை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு அவன் மேல ஒருதலை காதல் போல. போட்டியில கலந்துகிற கண்டஸ்டன்ட்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் மட்டும் இல்லாம அவங்க உடம்புல ஏதோ ஒரு ஊசியும் போட்டு ஏத்துறாங்க. அதை பார்த்துட்டீங்கன்னா இது என்னது அப்படின்னு கேட்க பயப்படாதீங்க மேடம் இது எங்களோட நார்மல் ப்ராசஸ் தான் அப்படின்னு ஊசியை குத்திடுறாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன நானோபாட்ஸ். அது இந்த கண்டஸ்டன்டோட பிளட்டுக்குள்ள போய் கலந்துருது. அது உள்ள போவும் இந்த டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல உட்காந்துருக்கான சோடாப்பட்டி அவன் அந்த நானோபாட்ஸை வச்சு அந்த கண்டஸ்டன்ட் உடம்புல உள்ள ஒவ்வொரு மசில் மூமெண்ட் அவங்களோட ஃபைட்டிங் ஸ்கில் டேட்டா எல்லாத்தையும் டவுன்லோட் பண்றான். இதையெல்லாம் அவனை பண்ண வைக்கிறது வேற யாரும் கிடையாது. கேமை நடத்துல அந்த டண்டனக்க டானவன் தான். இவங்க உலகத்தில் உள்ள பெஸ்ட் ஃபைட்டர்களை கொண்டு வந்து அவங்கள சண்டை போட விட்டு அவங்க ஃபைட்டிங் டேட்டா எல்லாத்தையும் ஒரு டேட்டா பேஸ்ல ரெக்கார்டு பண்றாங்க. அடுத்த நாள் கேமோட முதல் நாள் டே 1 எல்லா வீரர்களும் வீராங்கனைகளும் அவங்க தனியா ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப டானவன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கான். இதுல யார் கூட சண்டை போடுவாங்க அப்படிங்கறத டானவன் தான் முடிவு பண்ணுவான். ஆனா சண்டை போடுறவங்க அது எந்த நேரம் எந்த இடம்னு அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். எல்லார் கையில ஒரு வாட்ச் கட்டியிருப்பாங்க. அவங்க யார் கூட சண்டை போட போறாங்க அப்படின்னு முடிவான உடனே அந்த வாட்ச்ல அவங்க பேர் தெரிஞ்சிடும். இந்த சண்டையில வேற எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. கையை கால்னு உடம்புல உள்ள சாமான வச்சு மட்டும்தான் சண்டை போடணும். இவன் மேட்சப்புகளை போட அங்க சண்டைகளும் ஆரம்பிச்சிருது. இந்த சண்டையில ஜெயிக்கணும்னா எதிரில் உள்ளவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணணும். அப்பதான் இன்னொரு ஆளு ஜெயிச்சதா அர்த்தம். அப்படி ஒவ்வொரு ஜோடியா சண்டை போட ஒவ்வொருத்தரா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சண்டை மூலமா அவங்க ஃபைட்டிங் ஸ்டைலு எல்லாத்தையும் டேட்டாவா ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் டோனவன். அப்ப நம்ம இளவரசி கசுமி தனியா உட்கார்ந்துருக்க அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வருது. ஒரு நாலு கேடுகட்ட பயலுக நம்ம இளவரசியை கடத்தி கொண்டு போய் காட்டுக்குள்ள கட்டி வச்சிட்டாங்க. அப்ப கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினது அவங்களுடைய தம்பி ஹயாத்தே. அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் மிகப்பெரிய குங்ஃபு மாவீரன். ஊசிகளை பறக்க விட்டு அதை வச்சே குத்தி ஆளுகளை போடுற ஊசி குத்து ஹயாத்தே. அப்படி நம்ம இளவரசியை காப்பாத்துறப்பதான் டிஓஏ பத்திரிக்கை பறந்து வந்து அங்க பக்கத்துல குத்துச்சு. அதை பார்த்த இவன் இந்த மிகப்பெரிய மாவீரனுக்கு உலகத்துடைய மிகப்பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் காம்படிஷன்ல இருந்து இன்விடேஷன் வந்திருக்கு. இதுல நான் கண்டிப்பா போய் கலந்துக்கிட்டு நம்ம இனத்தோட பேரை உயர்த்த போறேன் அப்படிங்க. நம்ம இளவரசி கசுமி நானும் கூட வரேன்னு சொன்னதுக்கு நீ இங்க இருந்து நம்ம மக்களை வழி நடத்தணும். நான் நம்ம கோட்டையை விட்டு வெளியே போயிட்டா ஷினோபி ஆயிடுவேன். ஆனா ஆயிட்டு போறேன். ஆனா நம்ம மக்களுக்கு நீ தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் நைஸா அந்த கோட்டையை விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா டிஓஏல கலந்துக்கணும்னு வந்தவன் அவனை பத்தி அதுக்கப்புறம் எந்த தகவலும் வெளியே வரல. அதனாலதான் சந்தேகப்பட்டு அவன் உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானா என்ன ஆனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தம்பியை தேடி கசுமி இந்த டிஓஏ காம்படிஷனுக்கு வந்து சேர்ந்திருக்கா. அதை நேரா போய் அந்த டண்டனக்க டானவன்ட்டின்னு சொல்லிடுறா. நான் என் தம்பி ஹயாட்டேவை தான் தேடி வந்தேன். டிஓஏக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அப்பதான் அவர் குண்டத்துக்கு போடுறாரு. நம்ம கசுமி இந்த தீவுக்குள்ள வர்றப்போ ஒரு பெரிய டவரை ஏறி வந்தாலே அந்த முக்குக்கு கூட்டு போய் உன் தம்பி ஒரு பெரிய ஃபைட்டருமா. ஆனா அவன் கெட்ட நேரம் லியானுக்கு எதிராக சண்டை போட வேண்டியதாயிட்டு கடைசியை நான் பார்த்தப்ப இந்த பால்கனில இருந்து லியான் தூக்கி போட்டான். கீழே விழுந்தவனோட உடம்பு கூட கிடைக்கல அப்படிங்கிறது. இதையெல்லாம் நம்ம கசுமி பாத் டப்ல படுத்த மணிக்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா
பார்த்தா அங்க ஹயாபுசா வந்து நிக்கான். இல்ல உள்ளே வந்து அப்படின்னு கேட்டா, இளவரசி அயானே இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கா, அவட்ட இருந்து உங்களை பாதுகாக்க தான் உள்ள வந்து நிக்கங்க. சரி ரைட்டு நின்றுட்டு போன்னு சொல்லிட்டு அவளும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. அதே நேரத்துல இங்க நம்ம பேபியும் மேக்ஸையும் காமிக்காங்க. அப்ப அவன் நைஸாவட்ட வந்து, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும், இங்க இருந்து ஒரு பொருள் ஆட்டைய போடணும் அப்படிங்க. என்னடே கொடுக்க போற $10 மில்லியன் பிரைஸ் மணி ஆட்டைய போட சொல்றியா அப்படின்னு கேட்டா, 10 இல்ல 100 அப்படிங்க. அதை கேட்ட அவ வாய் பொழந்துருது. என்னல சொல்ற அப்படிங்க. அப்பதான் இவன் சொல்றான், இந்த தீவுக்குள்ள ஒரு பெரிய வால்ட் ஒண்ணு இருக்கு, அதாவது ஒரு பெரிய லாக்கர். அந்த லாக்கருக்குள்ள $100 மில்லியன் பணத்தை இந்த டானவன் ஒளிச்சு வச்சிருக்கான். அந்த வால்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதோட கோடை மட்டும் கிராக் பண்ணிட்டேன்னா மொத்த பணத்தையும் ஆளுக்கு பதியா சுருட்டிட்டு ஓடிடலாங்க. ஆனா பணத்தை சுட்டுறதுக்கு முன்னாடி அவளை சுட்டிடுறான். இந்த பக்கம் டீனாவை காமிக்காங்க. அவ கையில ஒரு சரக்கு கிளாஸை வச்சுக்கிட்டு ஸ்விம்மிங் பூல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க மொட்டை மோஹாக்கு வாரான். இவட்ட வந்து வழியில போட்டுக்கிட்டு இருக்க. இவளும் அவனை அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் சிசிடிவில பார்த்துட்டு இருந்த டானவனு, கசுமியோட தம்பி ஹயாட்டாவை ஒருத்தன் போட்டு தள்ளினானே அந்த லியானு, அந்த காட்டுப்பைய லியானுக்கும் கசுமிக்கும் மேட்சை செட் பண்றான். ஆனா அதுக்கு முன்னாடியே அங்க கசுமியோட ரூமுக்குள்ள அயானே உள்ள பூந்துடுறான். உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ வாழை வீசிக்கிட்டு வர இவளும் வாழை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அங்க திடீர்னு யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்கவும் அயானே ஜன்னல் ஏறி குதிச்சு தாவி ஓடிடுறா. பார்த்தா அந்த காட்டுப்பைய லியான் வந்து நிக்கான். ஏப உனக்கு எனக்கு சண்டை, வா போடுவோம் அப்படிங்க. போட்டுருவோம் அப்படின்னு நம்ம கசுமி பாஞ்சு போய் அவன் மூஞ்சில மிதிக்கா. ஆனா அவன் அசராம நிக்கான். அப்பதான் அவளுக்கு புரியுது இவன் இவ்வளவு பெரிய காட்டுப்பையனு. இவங்க போடுற சண்டையில அங்க பக்கத்து ரூம்ல சுருட்டி விரிச்சு விளையாண்டுகிட்டு இருந்த நம்ம மேக்ஸும் பேபியும் அலறி போய் எந்திக்காங்க. இவங்க அவங்க ரூம் செவுத்த உடைச்சிட்டு போய் சண்டை போடுறாங்க. அதே நேரத்துல கீழே ஸ்விம்மிங் பூல்லையோ நம்ம மொட்டை மோஹாக்கு எதையோ எதிர்பார்த்து நம்ம டீனா பக்கத்துல வந்து பேச்ச கொடுத்துக்கிட்டு இருக்க. இவ அவன் கண்ணை மூட சொல்லிட்டு வடிவேல கிழவனோட கோமலத்தை உருவிட்டு போற மாதிரி அவன் டவுசர் உருவிட்டு நைஸா போயிடுறா. சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம கசுமி லியானை அடிச்சு பறக்க விட அவன் நேரா வந்து ஸ்விம்மிங் பூல்ல விழுறான். அலறி போன மொட்டை மோஹாக்கு அம்மனை கட்டையா எஞ்சி ஓடுறான். இப்படியே ஒவ்வொரு ஃபைட்லயும் சண்டை போட்டு ஜெயிச்சு குவார்டர் ஃபைனலுக்கு எல்லாருமே தகுதி ஆயிட்டாங்க. ஒரே ஒரு ஸ்பாட்டை தவிர. அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம டீனாவும் அவளுடைய அப்பாவுக்கும் எதிராக சண்டையை பிக்ஸ் பண்றான் டானவன். ஆனா அவங்க அப்பா ஒரு ஜாலி டைப். சண்டை எப்போ வச்சுக்கலாம்னு பொண்ணுகிட்ட கேட்டு அடுத்த நாள் பிக்ஸ் பண்ணிடுறாரு. அன்னைக்கு நைட்டு இந்த டெக்னிக்கல் சோடா புட்டிருக்கானே அவன் டானவனை கூப்பிட்டு, சார் சண்டை போட வந்த எல்லாரும் நல்ல ஃபைட்டர்ஸ் மாதிரி இருக்காங்க, ஆனா இவன் ஒருத்த மட்டும் டூமாங்கோலி மாதிரி இருக்கான், இவன் ஏதோ போய் சொல்லி உள்ள பூந்திருக்கான்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு மேக்ஸை காமிக்கான். சிசிடிவில பார்த்தா அவன் சோடாப்பட்டியோட ஆளு ஹெலினாவுக்கு ரூட்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த டானவனு, இவனை வெளியே தூக்கி வீசனா வீசலாம், ஆனா எதுக்கு வீசணும், இவனை வச்சு ஃபன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு மொரட்டு மிலிட்டரி ஜெனரல் ஃபைட்டரை இவனை ஏத்து சண்டை போட அனுப்பி விடுறாங்க. அவனும் மிலிட்டரி வர்றதை பார்த்த உடனே அவன் காலில் உள்ள ஷூவை உதற அது நேரா பறந்து போய் மூஞ்சில ஒன்னும் கொட்டையில ஒன்னும் அடிச்சு அந்த மிலிட்டரி ஜெனரலா மலத்திடுது. அவன் நாக் அவுட் ஆகி விழுந்துற சண்டையில இவன் ஜெயிச்சிடறான். அதை பார்த்துட்டு இருந்த டோனவன் ஷாக் ஆயிடுறான். அடுத்த நாள் நம்ம டீனாவோட அப்பாவும் சண்டை போடுறதுக்காக அவன் மகளை தேடி வந்துட. 2 பேருக்கும் சின்னதா ஒரு சண்டை நடக்கு. அதுல அவர் அடி வாங்கி தோத்துட்டு பொண்ணுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ முக்கியமான டிக்கெட்டுகள் எல்லாம் குவார்டர் ஃபைனல்ல இருந்து செமி ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கி அந்த ரெஸ்ட் டைம்லயும் நம்ம மேக்ஸ் குப்புற படுத்திருக்கிற ஹெலினாக்கு முதுகு மசாஜ் பண்ணி விடுற மாதிரி அவ இடுப்புல போட்டிருக்க டேட்டுவை போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இந்த டேட்டு தான் அந்த தீவுல ஒளிஞ்சிருக்கிற வால்ட்டுக்கான பாஸ்வேர்டுன்னு அவன் நினைக்கிறான். அப்போ அதை பார்த்த பேபி, இவன் என்ன அவ முதுக போயிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான்னு அவன் மூஞ்சில ஒரு பந்தை விட்டு இல்லையே வாடே வாலிபால் விளையாடுன்னு நக்கலா கூப்பிடுறா. அப்ப பக்கத்துல வந்த அவன் மெதுவா, நான் வால்ட்டுக்கான பாஸ்வேர்டை போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்க. நல்லா எடுத்த போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவ மத்த கேர்ள்ஸை வாலிபால் விளையாட கூப்பிடுறா. அப்ப அங்க வந்த ஹயபுசா கசுமிட்ட, டானவன் இங்க வந்துகிட்டு இருக்கான், நீ உன் வாலிபால் மேட்சை வச்சு அவனை எப்படியாவது இங்கேயே உட்கார வச்சிரு, அந்த கேப்ல நான் போய் ஹயாட்டாவை எங்கேயும் ஒளிச்சு வச்சிருக்காங்களான்னு தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதே மாதிரி இவங்க வாலிபால் விளையாட ஆரம்பிக்க டானவன் அங்க வந்து உட்காந்து அதை ரசிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த கேப்ல நம்ம ஹயபுசா அந்த டிஓஏவோட ரகசிய அறைகளுக்குள்ள போறான். அங்க பல செக்யூரிட்டி கார்டுகள் இருக்காங்க. இவனை பார்த்த உடனே உள்ள வரக்கூடாது வெளியே போன விரட்டுறாங்க. அவன் எல்லாத்தையும் அடிச்சு மலத்திடுறான். யாரையும் உள்ள விட மாட்டுக்காங்கன்னா கண்டிப்பா இங்க ஏதோ விவகாரம் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆளுகளை அடிச்சு போட்டு உள்ள போயிடுறான். ஆனா அவன் உள்ள போன உடனே சட்டுன்னு அவன் முன்னாடி பின்னாடி இருந்த எல்லா கதவும் லாக் ஆயிருது. அவன் ஒரு சின்ன செல்லுக்குள்ள மாட்டிக்கிறான். இங்க நம்ம கசுமியோ வாலிபால் விளையாண்டுட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு நிஞ்சா கத்தி பறந்து வந்து பாலை பஞ்சர் ஆக்கிடுது. அதை பார்த்த கசுமி நான் உடனே போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வரா. அந்த தீவுக்குள்ள இந்த காடுகளுக்குள்ள, அயானே நீ தான் அந்த கத்தியை வீசினு தெரியும், உன்னை ஏத்து சண்டை போட வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நான் அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்ச அயானே மறுபடியும் வாழை வச்சு கசுமிய போட பாக்கா. இவங்க 2 பேருக்குள்ளயும் மறுபடியும் ஒரு தீவிரமான மூங்கில் காடு சண்டை நடக்கு. ஆனா கேமை விட்டு பாதியில அறக்க பறக்க ஓடினாலேன்னு சொல்லிட்டு நம்ம டீனா பேபி ஹெலினாலாம் இவளை தேடி வர ஆளுங்க வர்றதை பார்த்த உடனே அயானே எஸ் ஆயிடுறா. பிறகு இவங்க மறுபடியும் அந்த தீவுக்குள்ள வந்துடுறாங்க. அப்போ பேபிட்ட மேக்ஸ் வந்து, அவ பின்னாடி போட்டுக்க டேட்டுவை என்னன்னா கூகுள்ல போட்டு பார்த்துட்டேன், அது ஹெலினா அப்படிங்கிற அவ பேர் தான் வேற மொழியில எழுதியிருக்கா, அதுதான் பாஸ்வேர்டா இருக்கும் அப்படிங்க. அதை கேட்ட இவனோட அறிவாளித்தனத்தை பாராட்டிட்டு அங்கிருந்து போயிடுறா. அன்னைக்கு சாயங்காலம் செமி ஃபைனல்ஸ் ஆரம்பிச்சது. மொதல் மேட்ச் நம்ம டீனாவுக்கும் மொட்டை மோஹாக்குக்கும். அதுல மொட்டை மேல இருந்த கொஞ்சம் முடியும் அவன் புடிங்கி அனுப்பி விட்டுதா. அவன்
அவன் நாக் அவுட் ஆகி எலிமினேட் ஆயிடுறான். அடுத்த சண்டை நம்ம பேபிக்கும் ஹெலினாக்கும் ஒரு சரியான மலை காட்டுல வச்சு அவங்க சண்டை நடக்கு. அந்த சண்டை அப்பதான் நம்ம பேபி ஹெலினாவோட கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரகசிய டேட்டுவா பாத்துடுறான். அது ஏதோ புத்தர் படம் போட்டு அதுக்கு கீழே வித்தியாசமா ஏதோ ஒண்ணு எழுதியிருக்க. சண்டை போடுறப்ப அதை பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டவ அவளை சண்டையில வீழ்த்தி ஜெயிச்சு ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு பேப்பர்ல வரைஞ்சி மேக்ஸ்ட காமிக்கிறான். அந்த பேப்பரை கண்ணாடி பக்கத்துல வச்சா 13/85 அது ஒரு நம்பரா இருக்கு. ஆக இதுதான் அந்த லாக்கருக்கான பாஸ்வேர்டா இருக்கும். அந்த வால்ட்டை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சேர்ஸ போட்டுக்கிறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் நம்ம டீனா பேபி கசுமி எல்லாரும் மீட் பண்றாங்க. செமிஃபைனல்ஸ்க்கு இவங்க 3 பேர்த்த தவிர ஹயாபுசாவும் செலக்ட் ஆயிருக்கான். ஆனா அவன் நேத்துல இருந்து ஆளே காணுமே, எங்க போனான்னு தெரியாம முழிக்காங்க. அதனால கொஞ்சம் ஒரி பண்ண இவங்க அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிப்போன்னு கிளம்புறாங்க. அப்படி அவங்க ஒரு இடத்துல போய் தேடி பார்த்துட்டு இருக்கப்போ அங்க ஒரு சின்ன புத்தர் சிலை இருக்கு. அதை பார்த்த பேபியோ இந்த சிலையை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்கா புத்தரோட தலை லெப்ட் பக்கமா திரும்பி இருக்கு. இது நேரால இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை நேரா திருப்பின உடனே அவங்களுக்கு எதிரில் செவுத்துல மறைஞ்சிருந்த கதை ஒண்ணு ஓபன் ஆகுது. உடனே அதுக்குள்ள இவங்க போய் பார்க்காங்க. அங்க ஹயாபுசா மயங்கி கிடக்கான். இல்ல என்னாச்சு அப்படின்னு இவங்க ஓடி போய் அவனை எழுப்பி விட பார்க்க சடார்னு இவங்க பின்னாடி இந்த கதவை மூடி அங்க மயக்க புகை ரிலீஸ் ஆயிருது. மாட்டிக்கிட்டுங்களா மயிலுங்க அப்படின்ட்டு டானவனு கேமரால இருந்து பார்த்து சிரிக்கான். அதே நேரத்துல நம்ம டெக்னிக்கல் சோடாப்பட்டி என்ன பண்றான்னு அந்த பக்கம் கேமரா ஓபன் பண்ணி பார்த்தா ஹெலினா கூட உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கான். என்ன கதையை பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மைக் வால்யூமை கூட்டி கேட்காரு. அதுல அவன் ஹெலினாவோட அப்பாக்கு உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்றான். இவன் காலேஜ்ல கிராஜுவேட் இருந்தப்போ இவங்க அப்பா தான் இவனுக்கு பிளேஸ்மெண்ட்டை போட்டு இவரோட டிஓஏக்கு இவனை கூட்டு வந்திருக்காரு. அவரு டிஏவோட ரீசர்ச்சை வேற பக்கமா கொண்டு போகணும்னு பார்த்திருக்காரு. ஆனா இந்த டண்டனக்கா டானவனு அவனோட சொந்த சுயநலத்துக்காக ஃபைட்டர்களோட டேட்டாவை டவுன்லோட் பண்ணோன்னு ரீசர்ச்சை அவன் பக்கமா கொண்டு போக பார்த்திருக்கான். அது தெரிஞ்ச இவளோட அப்பா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா மொத்த டிஓஏவை இழுத்து மூடிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அன்னைக்கு நைட்டு தான் அவர் மூச்சு விட்ட கடைசி நாள். அடுத்த நாள் அவர் மர்மமான முறையில் அவர் பெட்ல இறந்து கடந்திருக்காரு. ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலே உங்க அப்பாவை கொண்டது இந்த டானவன் தான் அப்படின்றதான் இவன் சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையும் டானவனு மைக்ல கேட்டுறான். உடனே அவருடைய அடியாட்கள் எல்லாருக்கும் ஒரு ஆடியோ மெசேஜை போட்டு இந்த படியில உட்கார்ந்து இருக்கிற அந்த சோடா பொட்டியும் ஹெலினாவையும் பார்த்த இடத்துல கொள்ளுங்க அப்படின்றது. இங்க நம்ம ஹெலினாவும் உண்மை தெரிஞ்ச உடனே சட்டு நின்றுச்சு. அந்த டானவனை டங்கு வாரு அக்கறானா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு கிளம்புறா. திரும்பி பார்த்தனா 2 சைடும் அவனுடைய ஆட்கள் சாமுராய் வாளுகளோட வந்து இவங்களுக்கு ரவுண்டா போட்டுருந்தாங்க. ஆனா ஹெலினா எவ்வளவு பெரிய ஃபைட்டருங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. வந்தவன் பொருளையே புடிங்கி அவங்களே போட்டு தள்ளுறா. கதையை முடிச்சுட்டு அந்த லேபுக்குள்ள போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு இவன் சொல்ல அந்த லேபுக்கு போறதுக்கான ரகசிய வழி எனக்கு தெரியும் வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போறான். இந்த பக்கம் மயக்கமடைஞ்ச விழுந்த நம்ம பொண்ணுங்கெல்லாம் கண்முழிச்சு பார்த்தா அவங்க ஏதோ டியூபுக்குள்ள அடப்பட்டு இருக்காங்க. அங்க வந்த டோனவனோ உங்களுக்கு இப்ப வருங்காலத்தோட சக்தியை காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பட்ட நமக்கு தரைக்குள்ள இருந்து ஒரு கூலிங் கிளாஸ் மேல எந்திரிச்சு வருது. அதை எடுத்து அவன் கண்ணில் மாட்டிக்கிறான். இந்த பக்கம் ஹெலினாவை அவளுடைய ஆளு அந்த லேபுக்கு ரகசிய பாதை வழியா கூட்டு போயிட்டு இருக்க திடீர்னு வீல்னு அலற அடிக்க ஆரம்பிச்சிருது. என்னன்னு பார்த்தா டானவனே அவன் போட்ட கண்ணாடியில இவன் பிடிச்சு வச்சிருக்கிற ஃபைட்டர்ஸோட டேட்டாவை டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல இருக்க. திடீர்னு டானவன் மண்டைக்கு மேல ஒரு பெரிய லேசர் மிஷின் மாதிரி வந்து டியூபுக்குள்ள அடப்பட்டு கிடக்கிற நம்ம பயல்களோட உடம்புக்குள்ள இருந்து நானோபாட்ஸ் அவங்கள பத்தின மொத்த ஃபைட்டிங் ஸ்கில் டேட்டாவையும் அந்த மிஷினுக்குள்ள ஏத்துது. அதை தடுத்துடலான்னு ஹெலினாவும் அவன் ஆளும் ஓடி வந்து லேபோட டெக்னிக்கல் சென்டர்ல உட்கார்றாங்க. ஆனா அதை தடுக்கணும்னா 4 செக்யூரிட்டி புரோட்டோக்காலை ஹேக் பண்ணணும். அதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்க. அதுக்குள்ளேயும் பிடிபட்டிருக்கிற நம்ம ஆளுகளோட டேட்டா எல்லாமே அந்த கண்ணாடிக்குள்ள அப்லோட் ஆயிருது. உடனே டானவனு இப்ப இதோட சக்தியை காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் அமுக்க பின்னாடி உள்ள கதை ஓபன் ஆகுது. அதுக்குள்ள இளவரசி கசுமியோட தம்பி ஹயாட்டாவே கட்டி போட்டிருக்காங்க. லாக் ரிலீஸ் ஆகும் அவன் நடந்து வரான். அங்க அக்கா கசுமி உள்ள மாட்டிருக்கதை பார்த்து ஓடி வந்து இங்க வராதன்னு சொன்னோம்ல ஏம்பா வந்த அப்படிங்க. இவங்களை டானவன்ட்ட இருந்து காப்பாத்தணும்னா அதுக்கு அவங்க கூட சண்டை போட்டு அவனை அடிச்சு ஓட விட்டாதான் உண்டுன்னு சொல்லிட்டு ஹயாட்டை இவங்க கூட சண்டை போட வரான். ஆனா ஹயாட்டோட ஃபைட்டிங் டேட்டாவையும் ஏற்கனவே இவன் கண்ணாடிக்குள்ள ஏத்திட்டான் போல இருக்க. இந்த சண்டையில அவன் எப்படி அடிப்பான் எங்க அடிப்பான் எல்லாத்தையும் ஜோசியக்கார மாதிரி அந்த கண்ணாடி முன்னாடியே கணிச்சிருது. அது கணிச்ச மாதிரியே தான் அவனும் சண்டை போடுறான். அதை கரெக்டா எதிர்பார்த்த டண்டனக்கா டானவன் மிதிச்சு பறக்க விட்டு அவன் குறுக்க ஒடிச்சிடறான். பிறகு அவன் நெஞ்சிலே ஒரு எத்தி மிதிச்சதுல செவுத்த உடைச்சுக்கிட்டு பறந்த ஹயாட்டே டவர் மேல இருந்து கீழே உள்ள கரெக்டா டவர்ல வெயிட் பண்ற அயானே அவனை கேட்ச் பிடிச்சிடறான். இன்னொரு பக்கம் மேக்ஸ் அந்த பணத்தை எல்லாம் திருடலான்னு அது வச்சிருக்கிற வால்ட்டை கண்டுபிடிச்சிடறான். ஆனா அந்த வால்ட்டுக்கு பாஸ்வேர்டு போட்டாகணும். அது ஏதோ கல்ல நகத்துல பசில் மாதிரி இருக்கு. அப்போ நம்ம பேபி ஹெலினாவோட கழுத்துக்கு பின்னாடி ஒரு இதை பார்த்து வரைஞ்சாலே அந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரியே கல்லுல நகர்த்தி செட் பண்றான். அது ஓபன் ஆயிரவும் உள்ள போறான். இந்த பக்கம் ஹயாட்டை அடிச்சு பறக்க விட்டதுக்கு அப்புறம் டானவனு உலகத்துல உள்ள பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு இந்த ஃபைட்டர்ஸோட டேட்டாவை அனுப்பி காசு வாங்கலாம்னு பார்க்கான். இவன் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்த உடனே டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பிக்கான். அதை பார்த்து நம்ம ஹெலினாவும் அவனோட லவரும் லேபோட டெக்னிக்கல் சென்டர்ல உட்காந்து கம்ப்யூட்டர்ல மடமடன்னு தட்டி எப்படியோ அந்த டிரான்ஸ்மிஷனை நிப்பாட்டிடுறாங்க. அதை பார்த்து இவன் ஷாக் ஆயிடுறான். யாரோ நமக்கு எதிராக சதி பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டானவனே உடனே அவனுடைய அடியால் அந்த மிலிட்டரி ஜெனரலுக்கு போனை போட்டு வால்ட்டில் உள்ள மொத்த காசு எடுத்துக்கிட்டு லேபுக்கு வெளியே வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்றதான். காசை எடுக்கலான்னு அவன் வால்ட்டுக்குள்ள வரான். வந்து பார்த்தா
பார்த்தா அங்க மேக்ஸ் நின்றுகிட்டு இருக்கான். மூக்குல ஒரே குத்து அவன் மயங்கி விழுந்துடுறான். இந்த பக்கம் டானாவலும் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு வெளியே ஓடி வரான். அங்க ஹெலினா இவனுக்காக ரெடியா வெயிட் பண்ணிருக்கா. எங்க அப்பாவை போட்டதுக்கு நான் இப்போ அவனை வச்சு செய்யலாம் பாடல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்க பயங்கரமான சண்டை நடக்கு. ஆனா ஹெலினாக்கு தெரியாது அவளோட டேட்டாவும் இந்த கண்ணாடியில ஏத்திட்டான்னு. அதனால அவன் இவளை ஈஸியா அடிச்சு போட்டு அங்க போய் அவளோட ஆளு அங்க லேப்டாப்ல உட்காந்துட்டு இருந்தானே அவனை மண்டையில் 4 தட்டு தட்டி இந்த ஃபைட்டர்ஸ் டேட்டா மொத்தத்தையும் ஒரு பென்ட்ரைவ்ல ஏத்திட்டு இந்த மொத்த பில்டிங்கும் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பட்டன் அமைக்கிட்டு போயிடுறான். இன்னும் 3 நிமிஷத்துல அந்த மொத்த பில்டிங்கும் வெடிச்சு சதறிடும். கரெக்டா அதே நேரத்துல அந்த மிலிட்டரி ஜெனரல் அடியாலும் எல்லா பணத்தையும் மூட்டையில போட்டு தூக்கிட்டு டானவன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம டெக்னிக்கல் ஆளு ஹெல்னாவோட லவ்வர் அந்த கண்ணாடி குடுவையில அடப்பட்டு இருந்த நம்ம ஆளுங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுதான். வெளியே வந்த அவங்க டானவனை எதிர்கொள்ள டானவனும் மிலிட்டரி ஜெனரல்கிட்ட வேலையை கொடுத்துட்டு ஓடி போய் அந்த டவருக்கு தாவிடுறான். நம்ம பொண்ணுங்க 3 பேரும் ஹயாபூசாவை அந்த ஜெனரலை பார்க்க சொல்லிட்டு இவங்க டானவனை விரட்டி போய் டவர்ல அவனை மடக்கி பிடிக்காங்க. பிறகு அங்க ஒரு பயங்கரமான குரங்கு சண்டை ஒன்று நடக்கு. அதுல ஏணிப்பிடியெல்லாம் தள்ளி விட்டு நம்ம டானவனை மேல நின்று டான்ஸ் ஆடுறாப்ல. அப்ப இவங்களும் ஏணிப்பிடியில ஏறி குதிக்க சங்கிலியை போட்டு ஏணியை உடைச்சு நம்ம கசுமியும் டீனாவையும் கீழே தள்ளி விட்டுறாரு. நல்ல வேலைக்கு கீழே இந்த அயானையும் ஹயாட்டேவும் இன்னொரு ஏணிப்பிடியை போட்டு அவங்களை கேட்ச் பிடிச்சிடறாங்க. இப்படி மும்முரமா சண்டை நடந்துகிட்டு இருக்க அங்க செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் டைம் வேற குறைஞ்சிக்கிட்டே போய் இப்ப 40 செகண்ட் தான் மிச்சம் இருக்கு. மேல மிலிட்டரி ஜெனரல் கூட சண்டை போட்டு இருக்கானே ஹயாபூசா அவன் எப்படியோ ஜெனரலை சாச்சு விட்டுறான். அப்ப அங்க வந்த அந்த டெக்னிக்கல் ஆளும் மேக்ஸும் இன்னும் 30 செகண்ட் கூட இல்ல எல்லாரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஆனா மேக்ஸுக்கு பணத்தை விட்டு வர மனசு இல்ல. வாழை வென்று அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்து கொண்டு போவ அந்த லேபுக்குள்ள இருந்து தீவுக்கு வெளியே போய் கடல்ல உள்ற மாதிரி ஒரு டனல் ஒண்ணு இருக்கு. அதுல இவங்க வலிக்கிட்டு போறாங்க. இவங்களும் கிளம்பிட அங்க நம்ம கேர்ள்ஸும் அந்த டவரை விட்டு தாவுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வில்லப்பைய டானவனுக்கு கழுத்துல ஒரு ஊசி குத்த போட்டு போயிடுறா கசுமி. அந்த ஆளால அசைய முடியாம அப்படியே உட்காந்துடுறாரு. கரெக்டா அந்த இடம் வெடிச்சு சதுரவும் இவங்க அங்கிருந்து தாவி கடலுக்குள்ள விழுந்துடுறாங்க. டானவனு தீயில கரைஞ்சு போயிடுறான். கடலுக்குள்ள விழுந்த நம்ம கேர்ள்ஸ் எஸ்கேப் போயிடுறாங்க. ஆனா டனலுக்குள்ள போனவங்கள ஆளை காணும். அப்ப நம்ம டீனாவை காமிக்காங்க. ஒரு கட்டை மேல அப்படியே தலைகுப்புற படுத்து கிடக்கா. அப்ப அங்க வந்த கடற்குழந்தைகள் இல்ல யாரோ தனியா மாட்டிக்கிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. வந்து பார்த்தா ஏற்கனவே இவங்க அவட்ட அடி வாங்கினவங்க. மறுபடியும் அவங்க அடிச்சு போட்டு அவங்களோட போட்டை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள தத்தளிச்சிட்டு இருந்த நம்ம டனல் பாய்ஸையும் காப்பாத்தி அங்கிருந்து கூட்டு போயிட அதோட படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் பல வித்தியாசமான படங்களை பார்க்க VOT Films சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.